ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி மரவள்ளி கிழங்க எப்படி வேக வச்சு அது கூட தொட்டுக்கிறதுக்கு நல்ல காரசாரமான சட்னி எப்படி செய்கிறோன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் கேரளாவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற மரவள்ளிக்கிழங்கு அவிப்பது எப்படியும் அதே மாதிரி அதுக்கேற்ற ஒரு சட்னி ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறோம். இதுக்கு கேரளாவில் கப்பை புழுங்கியது, அதுக்கேற்ற சைடிஷாக மிளகு சம்மந்தின்னு சொல்லுவாங்க. இந்த மிளகு சம்மந்தியும் கப்பை புழுங்கியதும் எப்படி செய்வோம் என்கிற வீடியோ தான் இந்த இதில் செஞ்சு காட்டியிருக்கோம். வாங்க எப்படி செய்வோம்னு பார்ப்போம். இதுக்கு நம்ம மரவள்ளி கிழங்கை நம்ம வாங்கியிருக்கோம். இதை நல்லா மண் போக நல்லா கழுவிடணும். நல்லா கழுவிட்டு அதை சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். அதை ஒரு 3-4 இடத்துல இந்த மாதிரி கீறிக்கோங்க. இந்த மாதிரி கீறிக்கிட்டோம் அப்படின்னா தோலை லைட்டாக இப்படி உரிச்சாலே ஈஸியாக வந்துடும். அதுக்காக தான் நம்ம 3-4 இடத்துல கீறிக்கணும். சென்டரில் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் குக்கரில் தண்ணி விட்டுட்டு அது தண்ணி நல்லா கொதிக்க விட்டு நம்ம வச்சுருக்க வெட்டின கிழங்கெல்லாம் அதில் போட்டு ஒரு 2-3 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. வெந்த பிறகு கிழங்கெல்லாம் தண்ணி இல்லாமல் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வெந்த கிழங்கு மேலே உப்பும் துருவின தேங்காயும் போட்டு எல்லா இடத்துலையும் நல்லா பரவுற மாதிரி நல்லா அதை கிளறி விட்டுக்கோங்க. இப்போது இதுக்கு ஒரு காரமான சட்னி நம்ம எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். இதுக்கு 10 காஞ்ச மிளகாய், அப்புறம் 5 காஷ்மீரி சில்லி, ஒரு 30 சாம்பார் வெங்காயம், கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய், கொஞ்சோண்டு புளி, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இதெல்லாம் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு நம்ம வச்சுருக்க காஞ்ச மிளகாயெல்லாம் இதில் போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுக்கணும். இதோட கலர் மாறுற வரைக்கும் நம்ம வறுக்கணும். தீஞ்சி போகாமல் பார்த்துக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து அதே எண்ணெயிலேயே நம்ம வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை நம்ம அதில் போட்டு வதக்கிக்கலாம். இந்த சின்ன வெங்காயத்தை நடுவில் கீறி விட்டுருங்க. அப்போ தான் எல்லாம் நல்லா ஒன்றாப்பில் வதங்கும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம வச்சுருக்க புளியை அதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க கருவேப்பிலையையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு தேவையான அளவு உப்பையும் அதிலேயே சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கின விட்டு இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு மிக்சியில் நம்ம வச்சுருக்க காஞ்ச மிளகாயை மட்டும் நம்ம பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த வெங்காய கலவையை இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. அந்த வெங்காயத்தில் உள்ள ஈரப்பதமே போதும். அதுலேயே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டதுன்னா நீங்கள் 1 ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் விட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுவையான மிளகு சம்மந்தி சூப்பராக தயாராகிடுச்சு. இது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா 1 வாரம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இது நம்ம இந்த வெந்த கப்பையோடு சேர்ந்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த காம்பினேஷன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.